ஓர் அரசன் தன் 4 முக்கிய அமைச்சர்களை அழைத்து அவர்களில் ஒருவரை முதலமைச்சராக நியமிக்கவிருப்பதாகவும் அதற்கு அவர் வைக்கும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றும் கூறினார். இங்கே இருக்கும் பூட்டை யார் விரைவில் திறக்கிறார்களோ அவரே வெற்றியாளர் என்றார். 3 அமைச்சர்கள் அன்று இரவு முழுவதும் பூட்டை எப்படி திறப்பது என்று பல புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தனர். ஒருவர் மட்டும் நிம்மதியாக தூங்கிவிட்டார். மறுநாள் காலை அரசவையில் பூட்டு கொண்டு வரப்பட்டது. பூட்டின் அமைப்பு எல்லோருடைய படபடப்பையும் அதிகரித்தது. ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்திருந்த 3 அமைச்சர்கள் அவற்றை முன்னும் பின்னும் புரட்டி பார்த்தார்கள். ஆனால் அப்பூட்டை திறக்கும் வழி அவர்களுக்கு தெரியவில்லை. இரவில் நன்கு தூங்கிய அமைச்சர் மெதுவாக எழுந்து வந்து பூட்டை நன்கு ஆராய்ந்தார். கூர்ந்து கவனித்ததில் அந்த பூட்டு பூட்டப்படவே இல்லை என்பது அவருக்கு புரிந்தது. சாவியே இல்லாமல் எந்த கணித சூத்திரமும் இல்லாமல் பூட்டை எளிதாக அந்த பூட்டை திறந்தார். மன்னர் அவரையே முதலமைச்சராக்கினார். பிரச்சினையை தீர்க்க வேண்டுமானால் முதலில் பிரச்சினை என்னவென்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சினையை புரிந்து கொள்ள மனம் சமநிலையில் இருக்க வேண்டும்.